காலத்தின் குரல். காலம் 2, குரல் 1. இல்லந்தோறும் மறைக்கல்வி, தினந்தோறும் புத்தெழுச்சி. இயற்கையை சீரழிக்கும் பாவம் பற்றிய சிந்தனை தொடர்ச்சியில் காற்று. கண்ணால் பார்க்க முடியாத காற்று பூமி மீது பரவி இருக்கிறது. அதில் ஆக்சிஜன், நைட்ரஜன், கரியமிலவாயு முதலிய வாயுக்கள் எனப்படும் வளிமங்கள் உள்ளன. இவை இடம் விட்டு இடம் நகரும்போது காற்று வீசுகிறது. தெற்கு திசையிலிருந்து வீசும் காற்றை தென்றல் என்றும், வடக்கிலிருந்து வீசுவதை வாடை என்றும், கிழக்கிலிருந்து வருவதை கொண்டல் என்றும், மேற்கிலிருந்து அடிப்பதை கச்சன் என்றும் குறிப்பிடுகிறோம். காற்றடிக்கும் வெளியை வளிமண்டலம் என கூறுகிறோம். சூரியனிலிருந்து வளிமங்களும் துகள்களும் மின்னேற்றம் பெற்று விண்வெளியில் வீசுவது சூரிய காற்று எனப்படுகிறது. கோள்களிலிருந்து வெளிப்படுவது கோட்காற்று எனப்படுகிறது. உயிர்கள் பூமியில் பிறந்தவுடன் தேவைப்படுவது மூச்சு காற்று. உணவின்றி கூட உயிர் வாழ முடியும், ஆனால் காற்று இல்லாமல் உயிர் வாழ முடியாது. ஆகவே காற்று முதன்மையான அடிப்படை அவசிய தேவை. கடைசியில் மனிதன் விடுவதும் உயிர் மூச்சையே. காற்றலை இல்லை என்றால் பாட்டொலி கேட்பதில்லை. அதாவது காது வழி கேட்பதற்கு காற்று தேவை. காற்றின் விசையால் தான் பறவைகளும் வானூர்திகளும் வானில் பறக்க முடிகிறது. ஒரு காலத்தில் கடலில் கப்பல்கள் காற்று விசையால் தான் இயங்கின. குறும் வான் வழிப்பயணங்களுக்கு பயன்படும் வெப்ப வழி பலூன்கள் காற்றின் ஆற்றலால் இயங்குகின்றன. காற்றாலை மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யவும் பருவக்காற்று மழைக்கும் காற்று பெரிதும் உதவி செய்கிறது. வளமான மண்ணையும் தூசி துகள்களையும் வேகமாக வீசும் காற்று எடுத்துச் சென்று நெடுந்தூரத்தில் உள்ள நிலங்களில் பரப்புவதால் அந்நிலங்கள் வளப்பட்டு விவசாயம் பெருகுகிறது. அவ்வாறே தாவர வித்துகளும் பரவுவதால் தாவரங்கள் பரவி வளர்ந்து விலங்குகள் வாழவும் தற்காத்து கொள்ளவும் காற்று துணை புரிகிறது. அதேவேளை காற்று கடுமையாக வீசும்போது மரங்கள் போன்ற இயற்கை செல்வங்களும் மனிதனால் உருவாக்கப்பட்ட உயரமான அமைப்புகளும் கடும் சேதமடைகின்றன. காற்றினால் ஏற்படும் சீரற்ற காலநிலை வானூர்திகள் பறப்பதற்கு ஆபத்தான நிலைமைகளை உருவாக்குகின்றன. காற்றினால் காட்டுத்தீ வேகமாக பரவி காடுகள் அழிகின்றன. காற்றுக்கு ஏது வேலி? பல வாயுக்களின் கலவையே காற்று. இந்த வாயுக்களின் அளவை முறைப்படுத்தி உயிர்கள் வாழ ஒத்திசைவையும் சமநிலையையும் பேண வளிமண்டலம் துணை புரிகிறது. இந்த இயற்கையான ஏற்பாட்டினை குழப்பி கெடுக்கும் வகையில் மனிதரது செயல்பாடுகள் அமைந்துள்ளன. ஆபத்தான வாயுக்கள், துகள்கள், தூசுகள் முதலியன வளிமண்டலத்தில் பெருமளவு கலப்பதால் காற்றின் தன்மை மாறுபட்டுள்ளது. இதனை காற்று மாசடைவு என்கின்றோம். காற்று மாசடையும் வழிகள். காற்றினை மாசுபடுத்தும் வேலையினை மனிதர்களே மேற்கொள்கின்றனர். அனல் மின்சார நிலையங்கள், அணு உலை சுரங்கங்கள், தொழிற்சாலைகள் போன்ற இடங்களில் இருந்து வெளியேறும் நச்சுப்புகை மற்றும் சாம்பல்கள் அதிக அளவில் வளிமண்டலத்தில் சேர்வதனால் காற்று மாசுபடுகிறது. நாம் சுவாசிக்கும் காற்று தொழிற்சாலை மற்றும் வாகனங்கள் வெளியிடும் புகையினால் அசுத்தப்படுத்தப்படுகின்றது. தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் நைட்ரஜன் மற்றும் கந்தக ஆக்சைடுகள், பெட்ரோல் சுத்திகரிப்பு ஆலைகளிலிருந்தும் வாகனங்களிலிருந்து வெளிவரும் வீரியமிக்க ஹைட்ரோ கார்பன்கள், வாகனங்களிலிருந்து வெளிவரும் கார்பன் மோனாக்சைடு, தொழிற்சாலைகளிலிருந்தும் உலோகம் பிரித்தெடுக்கும் ஆலைகளிலிருந்தும் வெளிவரும் உலோகத் துகள்கள், ரசாயன தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் கரிமச் சேர்மங்கள் முதலியவை காற்றை மாசுபடுத்துகின்றன. இந்தியா உட்பட பல நாடுகளில் காற்று மாசுகேடு ஒரு நிலையான பிரச்சனையாக உள்ளது. மனித உடல்நலம், உணவு உற்பத்தி, சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களையும் பாதிக்கின்றது. அத்துடன் அதிகளவான காடழிப்பு நடவடிக்கைகள் காரணமாக காடுகள் உறிஞ்சுகின்ற கார்பன் வாயுக்களின் அளவு குறைவதினாலும் காற்று மாசடைவு அதிகமாகின்றது. கொரோனாவுக்கு அஞ்சி முகக்கவசம் அணிவது போல் காற்று மாசடைவதால் நாம் முகக்கவசம் அணிகின்ற நிலை உலகின் மாசுபட்ட நகரங்களில் ஏற்பட ஆரம்பித்துவிட்டது. இந்த அவல நிலை தொடராமல் இருக்க காற்று மாசுபடுத்துவதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். காற்று மாசடைய செய்வதன் விளைவு மனித உயிருக்கே ஆபத்தானது என்று அனைவரும் நன்றாக அறிவர். ஆகவே காற்று மாசடைவதை தடுக்க நம்மால் இயன்ற முயற்சிகளை எடுக்கவில்லை என்றால் இது இயற்கைக்கு எதிராக நாம் செய்கின்ற பாவமாகும். மனித இனமே அழிந்து போகும் அபாயகரமானதாகும். ஒவ்வொரு ஆண்டும் 7 மில்லியன் மக்கள் காற்று மாசுபாட்டால் இறக்கின்றனர். பில்லியன் கணக்கான மக்கள் மோசமான காற்றின் விளைவுகளால் தேவையில்லாமல் பாதிக்கப்படுகின்றனர்.
சுவிஸ் குழுமமான ஐக்யூ ஏர் எனும் அமைப்பு உலகின் மிகப்பெரிய இலவச காற்றின் தர தகவல் தளத்தை இயக்கி உதவி கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம், ஐக்கிய நாடுகளின் வாழ்விடம், பசுமை, அமைதி உள்ளிட்ட காற்று மாசுபாட்டுக்கு எதிரான ஒத்த கருத்துக்களுடைய பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து உலகம் முழுவதும் காற்று மாசு அடைவதை தடுத்து சிறந்த காற்றை பராமரிப்பதற்கான தொழில்நுட்ப பங்களிப்புகளை வழங்கி கொண்டிருப்பதுடன் காற்று மாசுபடாமல் பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வு பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறது. உலக காற்று தர அறிக்கை 2020. ஐக்யூ ஏர் அமைப்பு காற்றில் கலந்துள்ள PM2.5 எனப்படும் நுரையீரலை சேதப்படுத்தும் நுண் துகள்களின் செறிவின் அடிப்படையில் 106 நாடுகளுக்கான தரவுகளை சேகரித்து ஆய்வு செய்து உலக காற்று தர அறிக்கை 2022 எனும் ஓர் அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில் காற்று மாசுபாடடைந்த உலக நகரங்களின் பட்டியலில் சீனாவின் ஹோட்டன் நகரம் முதலிடத்தில் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கும் காசியாபாத் நகரம் 2வது இடத்தில் இருக்கிறது. 2வது இடத்திலிருந்து 14ஆம் இடங்கள் வரை இந்திய நகரங்களே தொடர்ந்து இருக்கின்றன. உலகின் முதலிடத்தில் இருக்கும் 50 மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் 35 நகரங்கள் இந்தியாவில்தான் இருக்கின்றன என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. உலக அளவில் மாசுபாடு அதிகம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது என்று காற்று மாசுபாடு குறித்த உலக காற்று தர அறிக்கை 2020 கூறுகிறது. காற்று மாசுபாடு சுமார் 40 விழுக்காடு இந்தியர்களின் ஆயுட்காலத்தை 9 ஆண்டுகளுக்கு மேலாக குறைக்க வாய்ப்புள்ளதாக அமெரிக்க ஆராய்ச்சி குழு வெளியிட்ட அறிக்கை ஒன்று கூறுகிறது. சிகாகோ பல்கலைக்கழகத்தின் ஆற்றல் கொள்கை நிறுவனம் காற்று மாசுபாடு பற்றி ஒரு உலகளாவிய ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்திய தலைநகர் டெல்லி உட்பட மத்திய கிழக்கு மற்றும் வட இந்தியாவின் பரந்த பகுதிகளில் வாழும் 480 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் மாசு அதிகமாக நிறைந்த காற்றை சுவாசிக்கும் சூழ்நிலையில் வாழ்வதாகவும் ஆபத்தான வகையில் இந்தியாவில் அதிக அளவு காற்று மாசுபாடு காலப்போக்கில் புவியியல் ரீதியாக விரிவடைந்துள்ளதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. மனிதர்கள் தூய்மையான காற்றை சுவாசிக்க காற்றை விற்பனை செய்யும் அங்காடிகள் டெல்லியில் வளர்ந்து வருகின்றன. வசதி படைத்தவர்கள் காற்றை விலை கொடுத்து வாங்கி சுவாசிக்கலாம். அன்றாடம் காட்சிகள் காற்றை விலை கொடுத்து வாங்கி சுவாசிக்க முடியுமா? அவர்கள் எப்படி உயிர் வாழ்வார்கள்? இந்நிலையில் குறிப்பாக மரங்களை அதிக அளவில் வளர்க்க முன்வர வேண்டும். மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை வாங்கி ஆக்சிஜனாக வெளியிடும் பெரும் பணியை செய்து வருவதால் மரம் வளர்ப்பிற்கும் மரங்களின் பாதுகாப்புக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எரிபொருள் கொண்டு இயக்கப்படும் வாகனங்களின் பயன்பாட்டை குறைத்து கொள்ள வேண்டும். இதேபோன்று காற்று மாசுபாட்டிற்கு காரணமான பல்வேறு காரணிகளை அறிந்து அவற்றில் காற்று மாசுபாட்டை குறைக்க நம்மால் இயன்ற செயல்பாடுகளை செய்திட முன்வர வேண்டும். ஆகாயம், விண்வெளி. உலகமானது 5 பூதங்களால் ஆனது. ஆகாயம் மற்ற 4 பூதங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்று ஆகியன தோன்ற காரணமாக உள்ளது. ஆகாயத்தை எவராலும் தொட முடியாது. குளிர், வெப்பம், உலர்தல், மனம் போன்ற குணங்கள் அற்றது. ஆகாயம் என்பது வெற்றிடம் போல தோன்றினாலும் அது மேகமண்டலத்திற்கு மேலே மின்காந்த அலைகள் பரவும் ஊடகமாக இருக்கிறது. இயற்கையில் சமநிலையும் ஒத்திசைவும் இருப்பின் உலகம் வளமானதாகவும் நலமானதாகவும் இருக்கும். மனிதன் இயற்கைக்கு மாறாக செயல்படும் போது 5 பூதங்களும் குழப்பத்திற்கும் பாதிப்பிற்கும் உள்ளாகின்றன. உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழும் மனித சமுதாயம் இன்று உலகம் உள்ளங்கையில் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு குக்கிராமமாக மாறிவிட்டது. இதற்கு காரணம் கைபேசி கண்டுபிடிப்பாகும். கைபேசியிலிருந்து வெளிவரும் ஒலி அலைகள் பயணிக்கும் தளமாக ஆகாயம் விளங்குகின்றது. கைபேசியிலிருந்து வெளியாகும் கதிர் இயக்கங்கள் மின்னல் வேகத்தில் பயணித்து ஒரு முனையிலிருந்து அழைப்பவரை மறுமுனையில் இருப்பவரோடு தொடர்பு கொள்ளச் செய்கிறது. இதன் பயனாக இன்றைய இளையோர் பேசுங்கள், பேசிக்கொண்டே இருங்கள் என்ற விளம்பரங்களுக்கு அடிமையாகி நீண்ட நேரம் கைபேசியில் பேசுவதனால் உடலில் ஏற்படும் பாதிப்புகளை அவர்கள் அதிகம் உணராதிருக்கின்றனர். அவற்றை உணர்ந்தாலும் கைபேசிக்கு அடிமையாகி வருகின்றனர். வாகனம் ஓட்டும் போதும் பேசிக்கொண்டே ஓட்டுகிறார்கள். இதனால் எத்தனையோ கொடூரமான சாலை விபத்துகள் ஏற்படுகின்றன. ஆகாயம் எனும் பூதத்தின் ஒரு பகுதியிலிருந்து காற்று, வாயு எனும் பூதம் தொடு உணர்வு எனும் குணத்துடன் ஆகாயத்தின் சொந்த குணமான ஒலி எனும் குணத்துடனும் தோன்றியது. எனவே தன் சொந்த குணம் தொடு உணர்வுடன்
ஆகாயத்தின் ஒலி எனும் குணத்துடன் 2 குணங்கள் கொண்டுள்ளது. காற்று எனும் பூதத்தின் ஒரு பகுதியில் இருந்த திரவ நிலையில் உள்ள நீர் எனும் பூதம் சுவை எனும் குணத்துடன் உண்டானது. அத்துடன் ஆகாயம், காற்று, தீ எனும் பூதங்களின் குணங்களான ஒளி, தொடு உணர்வு மற்றும் உருவம் எனும் 3 குணங்களுடன் தன் சொந்த குணமான சுவை எனும் குணத்துடன் 4 குணங்களுடன் நீர் எனும் பூதம் விளங்குகிறது. நீர் எனும் பூதத்திலிருந்து நிலம் என்னும் பூதம் வாசனை எனும் குணத்துடன் தோன்றியது. அத்துடன் ஆகாயம், காற்று, தீ, நீர் எனும் 4 பூதங்களின் குணங்களான ஒளி, தொடு உணர்வு, உருவம், சுவை எனும் 4 குணங்களுடன் இதன் சொந்த குணமான வாசனை எனும் குணத்துடன் 5 குணங்களை கொண்டது மண் எனும் பூதம். இந்த 50 மூல சக்திகளின் வழியாக கண்ணால் பார்க்க முடியாத பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இவற்றை மாசுபடுத்தும் மனிதர்கள் தங்களுடைய உடலையும் உயிரையும் மாசுபடுத்துகிறார்கள் என்ற உணர்வு ஏற்பட வேண்டும். மனித சமுதாயம் நலமுடனும் வளமுடனும் இந்த உலகில் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் வழங்குவதற்காகவே இயற்கை தன் இலக்கிலிருந்து துளியும் விலகாமல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. மனிதர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக இயற்கையின் இயக்கத்திற்கு எதிராக செயல்படுவதும் இயற்கையை மாசுபடுத்துவதும் மனிதர்கள் செய்கின்ற மிகப்பெரிய பாவமாகும். தொடரும். நன்றி, வணக்கம்.